தந்தி டிவி உண்மையே பேசுகிறதே இல்லை. எங்கெங்கே பணம் எல்லாம் எப்படி விளையாடுது அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்பல. காரணம் எல்லா மீடியாவும் அப்படி தான் போயிட்டாங்க. அதில் வந்து விவாதம் வைக்கிறாங்க. விவாதம் வச்சு வருதா ஒவ்வொருத்தரும் ஆள் கூட்டிகிட்டு வரான். இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். நீங்கள் தந்தி டிவி அதை அலோவ் பண்ணலாமா? அவன் தான் ஆளை கூட்டிகிட்டு வந்தால் ரவுடிகளை கூட்டிகிட்டு வருவான்ல, அப்புறம் சண்டை வருமா இல்லையா? ஒவ்வொருவங்களுக்கும் ஆள். திமுக அந்த கருணாநிதி காலத்திலேருந்து விசில் அடிக்கிறதுக்கு ஆள், வெடி போடுறதுக்கு ஆள், கருணாநிதி வாழ்கன்னு கத்துறதுக்கு ஆள். கருணாநிதி அப்படி தான் பண்ணுவார். அதே இதை இவன் என்ன பண்ணிவிட்டான், திமுக இந்த விவாதத்துக்கெல்லாம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்தான். பாஜக பார்த்தாங்க, என்னடா இவன் மட்டும் வெளியில் இருந்த ஆளை கூட்டிகிட்டு வராங்க, அவங்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க. உள்ளே தகராறு நடந்துச்சு. நீ செந்தில் வந்து பத்திரிகையாளர் தானே, நீங்கள் என்ன கட்சிக்காரவங்களா? உடனே சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சேகர்பாபு அடியாளை கூட்டிகிட்டு வந்துட்டார். பயங்கர அடிதடி. சரி, சேகர்பாபுட்ட அடியாளை கூட்டிகிட்டு வந்தீங்களே, அதை சொல்லலாமா? சேகர்பாபை மாட்டி விட்டீங்களே. சேகர்பாபு தான் அனுப்புனாருங்கிறது அந்த செந்தில்ங்கிறவரே சொல்கிறாரு. பெரிய இதாகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டன கணைகள் டிவிக்கேன்னு சேர்ந்துக்கிட்டு அவர் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டார். ட்விட்டரில் அக்கௌண்ட்டு பேண்டுன்னு போட்டார். எல்லோரும் அவன் எதிர்ப்பாகிட்டாங்க. நீ சொல்லிட்டார், இனி எந்த விவாதத்திலையும் கலந்துக்க மாட்டேன். எந்த விவாதம்னா அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே, பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்கள் கலந்து கொள்ளும் விவாதத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். வேறு எங்கே இருக்க கட்சி தமிழ்நாட்டில் வேறு எந்த விவாதத்தில் கலந்துக்குவீங்க? பத்திரிகையாளர்களுக்கு நான் சொல்கிறேன், செந்தில்ங்கிறவரெலாம் எனக்கு எதிரி இல்லை. நடுநிலைமையாக நடந்துக்கங்க ஐயா, மனசாட்சியோடு பேசுங்க.